ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பேக் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். உங்க ஸ்கின்னோட டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி குடுத்த அந்த பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடுப்புல வைக்கிற மாரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு பார்த்தீங்களா? அதையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் நீங்க எந்த பிராண்டா வேணா எடுக்கலாம். உங்கள்ட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவரும், ரைஸ் ஃப்ளாரும் கட்டி விழ ஆரம்பிச்சுரும் தண்ணி பட்ட உடனேயே. ஸோ அதனால அந்த கட்டிங்கெல்லாம் இல்லாம நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா அத ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வந்துரும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இத நம்ம அடுப்புல சிம்ல வச்சு நல்லா பாயில் பண்ண போறோம். பாயில் பண்ணும்போது ஒரு பேக் டைப்புக்கு வரும். நீங்க கிண்டி விட்டுக்கிட்டேவும் இருக்கணும். ஏன்னா இதுல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் டக்குன்னு உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பேக் டைப்புக்கு வந்த உடனே நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கிண்டி விடும்போது ஒரு பேக் டைப்க்கு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கணும். இத விட கட்டியா மட்டும் ஆயிறக்கூடாது. இப்ப அடுப்புல இருந்து கீழ இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு தடவ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த ஹீட் இருக்கிறம்போது சீக்கிரம் கட்டியாகவும் ஆரம்பிச்சுரும். அதனால அந்த ஹீட் போற தண்ணிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு கூல் டவுன் ஆயிரும். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு இந்த பேக்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக் ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்க நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிறலாம். இந்த பேக்க நீங்க 2, 3 டேஸ் வரைக்கும் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பேக்க உங்க ஃபுல் பாடிக்கும் தேவையான அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் இந்த பேக்க ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துப்பீங்க. அது ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இந்த பேக் உங்க ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன ஈவனா வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்க உங்க ஃபுல் பாடிக்குமே நீங்க ஒரு யூஸ் பண்ணும்போது, உங்க ஃபுல் பாடிலயுமே நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன், அன்ஈவனான ஸ்கின் டோன், டேன் அது மட்டும் இல்லாம ஹெவியான பிக்மெண்டேஷன்லாம் ஒரு சிலருக்குலாம் இருக்கும். அந்த பிக்மெண்டேஷனையுமே ரிமூவ் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பண்ணாலுமே என்னோட ஸ்கின் டோன்ல சேஞ்சஸ் தெரிய மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த பேக் ரொம்ப நல்லா சூட்டபிளா இருக்கும். உங்க ஸ்கின்னோட டோன இம்ப்ரூவ் பண்ணியும் குடுக்கும். இந்த பேக்க உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னோட டோன்லயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன நல்லா பளிச்சுன்னும் பிரைட்டனாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க என்னோட ஃபேஸுக்கும், கழுத்துக்கும் மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபேஸுக்கும், கழுத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் அண்ட் கழுத்த நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த பேக் உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்ல ஒரு ஷேட் இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளார் உங்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுத்து, ஒரு ஷேட் இம்ப்ரூவ் பண்றதுக்குமே இந்த ரைஸ் ஃப்ளார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட
வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களோட ஏஜிங்க வந்து தள்ளிப்போடும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியராவும், ஈவனாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்கு வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்னோட டோன் வந்து ஈவனா இருக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். காஃபி பவுடர் வந்து உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டாவே நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஃபுல் பாடிலயுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் வந்து உங்க ஸ்கின்ன நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கும், உங்க ஸ்கின்னோட டோன இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care.